ஸோ கைஸ், நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியை பற்றி தான் இப்போ பார்த்தோம்னா அதிகமான டாக் போயிட்டுருக்கு. ஆளுங்கட்சியை பேசுகிறாங்களோ இல்லையோ, பார்த்தோன்னா ஏடிஎம்கேவை பேசுகிறாங்களோ இல்லையோ, பிற கட்சிகளை பேசுகிறாங்களோ இல்லையோ, நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகம் தான் பார்த்தோன்னா ஒட்டுமொத்த சோசியல் மீடியாஸ்லையும் நியூஸ் சேனல்ஸ்லையும் பார்த்தோன்னா ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ வரைக்கும் அந்த டாபிக் தொடர்ந்து ட்ரெண்டிங்காக தான் போயிட்டுருக்கு. நம்ம பசங்களும் சொல்லவே வேணாம், சோசியல் மீடியாவில் பார்த்தோம்னா கட்சி மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் என்னென்ன பண்ணிச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா எடுத்து பரப்பி போட்டு பொழந்துட்டுருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு இரு பெரும் கட்சிகள் இருக்கும்போது தளபதியோட தமிழக வெற்றி கழகம் பார்த்தோம்னா கால் பதிச்சு ஜெயிக்க முடியுமா, இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சியாவது நிற்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்த்தோம்னா அதிகமாக போயிட்டுருக்கு. ஜெயிக்குது தோக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா அடுத்த கட்டம் தான். ஆனால் எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இருந்தாங்க தமிழக மக்கள். இப்போ பார்த்தோம்னா தளபதி வந்துட்டார். ஒட்டுமொத்த சோசியல் மீடியாஸில் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் மத்தியிலையும் பார்த்தோம்னா தளபதியோட கட்சி வந்து ரீச் ஆயிடுச்சு. இன்னும் கொள்கைகள் ரீச் பண்ணுறதுக்கு உண்டான பிளானிங் போயிட்டுருக்கு. அதுக்குண்டான ப்ராசஸிங் பார்த்தோம்னா கூடி சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதோட மட்டும் இல்லாமல் இந்த கட்சியோட கொள்கைகளை முக்கியமாக கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அப்படி சேர்த்திட்டால் மட்டுமே பார்த்தோம்னா ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு மாதிரி நிறைய பேர் கேட்கலாம். ஸோ அது பார்த்தோம்னா செகண்ட் ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு. முதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தமிழ்நாட்டில் தேர்தலை வந்துச்சு அப்படின்னா ரெண்டு கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு ரெண்டு கட்சிகள் இருக்குது. இந்த கட்சிகளை பார்த்தோம்னா ஒன்று வந்து எதிர்கட்சியாக இருக்கும், இன்னொன்று ஆளும் கட்சியாக இருக்கும். ஸோ இப்போ ஆளும் கட்சியாக இருக்கிற கட்சியை பற்றி எதிர்கட்சியாளர் பார்த்தோம்னா விமர்சனம் பண்ணுவாங்க. இந்த ஆட்சியில் என்ன பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, இது எப்படி ஆட்சியா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அவங்க குறை சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த ஆளும் கட்சி பார்த்தோம்னா அப்படியே ஆப்போசிட்டில் எதிர்கட்சி சொல்லுவாங்க. இவங்க மட்டும் இருந்தப்போ என்ன பண்ணாங்க, அதை விட நாங்கள் ஒரு படி மேலேயே பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்கு அடுக்குவாங்க. ஆளும் கட்சி செய்கிற தப்பை பார்த்தோம்னா எதிர்கட்சியும், எதிர்கட்சி இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்பை பார்த்தோம்னா ஆளும் கட்சியும் பார்த்தோம்னா மாற்றி முன்வைப்பாங்க. ஆனால் ரெண்டு பேருமே பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் கொள்ளையடிச்சிருக்காங்க, மிகப்பெரிய அளவில் பார்த்தோம்னா தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் பார்த்தோம்னா அவரோட இவர் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்காரு, அதனால் நம்ம இவருக்கு ஓட் பண்ணலாம். இல்லை இவரோட இவர் பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு படி மேலேயே பண்ணியிருக்காரு, அதனால் நம்ம இவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்தோம்னா வாக்கை வந்து மாற்றி போட்டிருக்காங்க. பட் அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய கட்சி இன்னும் வரல. மிக முக்கியமாக பிரபலமானவர் யாரும் பார்த்தோம்னா அரசியலுக்குள்ளே வரல. அந்த வகையில் இப்போ பார்த்தோம்னா வந்திருக்கிறது நம்ம தளபதி தான். அது வந்து மக்களுக்கு இன்னொரு பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் பார்த்தோம்னா தளபதியோட கொள்கைகள் பிடிக்குதோ இல்லையோ, இந்த ரெண்டு கட்சிகள் பண்ணியிருக்கிற தவறுகளை சுட்டி காட்டினாலே போதும். தளபதி கொள்கைகள் பிடிக்கல அப்படின்னாலும் பார்த்தோம்னா தளபதிக்கு ஓட் பண்ணுறது கன்ஃபார்ம் தான். இந்த இரு பெரும் கட்சிகளிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்றக்காக ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு இப்போதைக்கு நம்ம தளபதியோட கட்சி. அவர் வந்து கொள்கை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா மக்கள் வந்து தளபதிக்கு மிகப்பெரிய ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை வந்து ஒட்டுமொத்த சோசியல் மீடியாஸில் நம்ம பசங்களும் சரி, நியூஸ் சேனல்ஸும் சரி போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் பெரிய சேனல்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு ஆப்ஷனாக பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் கட்சி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்களுக்கு இப்போவே பாதி சப்போர்ட் வந்துருச்சு. இதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி எதிர்கட்சி பண்ண தப்பை பார்த்தோம்னா ஆளும் கட்சி சொல்லுவாங்க. ஆளும் கட்சியில் இருக்கிற கட்சி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி எதிர்கட்சி ஆளும் கட்சியாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கிட்ட அப்படி எதுவும் கிடையாது. நம்மளை பற்றி இவங்க ரெண்டு பேருமே விமர்சிக்கவே முடியாது. இவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தோம்னா மாற்றி அவங்க செஞ்ச தப்பை முன் வச்சுக்குவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு கட்சிகளும் இது வரைக்கும் என்னென்ன தப்பு பண்ணுச்சோ அதை எடுத்து மக்கள் முன்னாடி வைக்க போகிறோம். அதுதான் நம்ம வேலை. ஆனால் பதிலுக்கு இந்த ரெண்டு கட்சிகளுமே பார்த்தோம்னா தளபதியோட கட்சி மேலே எந்த ஒரு குற்றமும் சொல்ல முடியாது, எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இப்போ தான் உள்ள என்ட்ரு ஆகிறோம். அதனால் பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேர் என்னென்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம முன்வைக்க முடியும். பட் பதிலுக்கு நம்மளை அவங்க முன்வைக்க முடியாது. இதுவே நம்ம தளபதிக்கு மக்கள்கிட்ட கிடச்சிருக்கிற பாதி சப்போர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். கட்சியோட நேம் அனௌன்ஸ் பண்ணதுக்கே இந்த மாதிரி. இன்னும் பார்த்தோம்னா கொடி சின்னமெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதையும் தாண்டி வேறு மாதிரி இருக்கும். இன்னும் அரசியல் களம் வரும்போது பார்த்தோம்னா களத்தில் இறங்கி தளபதி பிரச்சாரம் பண்ணும்போது இதையும் தாண்டி மிஞ்சிடும். கண்டிப்பாக பார்த்தோம்னா ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையும் தளபதி கொள்கை மட்டும் இல்லாமல் இறங்குற என்னென்ன பண்ண போகிற அப்படிங்கிறத முழுமையாக கொண்டு சேர்த்துருவார். அவர் செய்கிறாரோ இல்லையா அப்படிங்கிறதையும் தாண்டி இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு பெரும் கட்சிகள் பார்த்தோம்னா மக்கள் நடத்தவரில் போராட விட்டுட்டு தான் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க போராடினதை கேட்காம அவங்க என்னெல்லாம் கேட்கலையோ அதை பார்த்தோம்னா திணிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எதுவுமே வேணாம். விஜய் அவர்களாவது பார்த்தோம்னா வந்து நம்ம கேட்டதை பண்ணுறாரா, இல்லை நம்ம கேட்காதுக்கு முன்னாடியே பண்ணுறாரா, அதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னுக்காக தளபதிக்கு ஓட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மக்கள்கிட்ட தளபதி கிடைக்க போகிற மிகப்பெரிய சப்போர்ட்டு. அதனாலேயே பார்த்தோம்னா நம்ம தளபதியோட கட்சியை கொடியும் சரி, தளபதி கொள்கைகளும் சரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாலே போதும். இதுவே நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் பார்த்தோம்னா இப்போ ஒட்டுமொத்த சோசியல் மீடியாஸ்லையும் தளபதி ஃபேன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தளபதியோட ஐடி விங் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தோம்னா பசங்க இறங்கி அடிக்கிறாங்க. திமுக ஏடிஎம்கே அப்படின்னு ரெண்டுமே பார்த்தோம்னா எதை சொன்னாலும் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத எடுத்து அடிக்க பார்த்தோம்னா போடா அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதாவது பார்த்தோம்னா அவங்க வந்து இதை வந்து ஒரு அரசியல் போரா பண்ணுறதில்ல, காமெடியாக
காமெடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஜஸ்ட் பார்த்தோம்னா போ அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு செம்ம காமெடியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்த்தோம்னா நம்ம தளபதியோட ஆட்சியில் தான் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் பார்த்தோம்னா ஸ்மாஷ்டு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ டெஃபினட்டாக தளபதியோட ஐடி விங்க் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இது வரைக்கும் டிஎம்கே ஐடி விங்க் பார்த்தோம்னா மற்றவங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்கள இறங்கி அடிக்கிறதுக்கு பார்த்தோம்னா தளபதியோட ஐடி விங்க் வந்தாச்சு. ஏன்னா ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாஸுமே தளபதியோட கண்ட்ரோல் தான். தளபதி ஒரு சின்ன போஸ்ட் ட்விட்டரில் போட்டால் கூட பார்த்தோம்னா இந்தியா லெவலில் பார்த்தோம்னா லைக்ஸ் அல்லும். அதே மாதிரி பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம் அப்படின்னு யூடியூப்பில் சொல்லவே தேவையில்லை, ரெக்கார்ட்ஸ் வேறு மாதிரி பண்ணுவார். ஒட்டுமொத்த டீசர் டெய்லர் பாட்டு ரிலீஸ் ஆனாலும் அந்த மாதிரி ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாஸுமே கட்டி ஆண்டவங்க தான் நம்ம தளபதி ஃபேன்ஸும். அப்படி இருக்கிறவங்க பார்த்தோம்னா இதில் இருக்கும்போது கண்டிப்பாக டிஎம்கேலாம் முன்னாடி நிற்க முடியாது. டிஎம்கே மட்டும் இல்லாமல் எதுவுமே நிற்க முடியாது. ஸோ நம்ம பசங்க வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை நம்ம தொடர்ந்து பண்ணாலே போதும். இன்னும் நிறைய பேர் பார்த்தோம்னா இதை பற்றி சொல்லிட்டாங்க. விஜய் அவரோட ஐடி விங் பார்த்தோம்னா வேறு மாதிரி விளையாடுது, அது முன்னாடி யாருமே நிற்க முடியல அப்படின்னு நிறைய பேர் பார்த்தோம்னா நான் சொல்கிறத நம்மளால் கேட்க முடியுது. அதை தொடர்ந்து பண்ணுங்கள் யாராக இருந்தாலும். அதுவே நம்ம தளபதிக்கு பண்ணுற ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த இரு பெரும் கட்சிகளை பார்த்தோம்னா வீழ்த்தி வந்து தளபதி ஜெயிக்கிறதும் சாத்தியம் தான், இல்லை எதிர்கட்சியாக நிற்கிறதும் சாத்தியம் தான். அது வந்து மக்கள் கையில் இருக்குது. அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.